சார் வணக்கம். வணக்கம். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் 2024 ரிசல்ட்டை பார்த்துருப்பீங்க. உங்களுடைய பார்வையில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அசால்ட்டாக நீங்கள் கடந்து போக முடியாது இந்த ரிசல்ட்டை. ஏன்னா வெற்றியோட எட்ஜில் தான் வந்திருக்காரு. இப்போ ரீகவுண்டிங் போகிறதா நம்ம கட்சி தேமுதிக மேடம் அவர்கள் ரீகவுண்டிங் போகிறதா அதுக்கான ஸ்டெப் எடுத்துட்டாங்க. அப்போது நிச்சயமாக இப்போது ஒரு ஒப்பீனியன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒப்பீனியன் மாறுறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 200% வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ நான் தேமுதிகவுடைய கோயிலுக்கு வந்திருக்கேன். இன்றைய ஏழைகள் பாட்டாளி மக்கள் அத்தனை பேருடைய இதயங்கள்லேயும் கடவுளாக வாழ்ந்துகிட்ருக்கிற கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த இடத்துக்குள்ளே நான் இப்போ அந்த ஃபஸ்ட்டு அந்த இது நடக்கும்போது நான் வந்தேன். இப்போ நான் வரும்போது ஒரு கோயிலுக்குள்ளே வரா மாதிரியான ஒரு சந்தோஷம் எனக்கு. அன்னதானமும், வயிற்றுக்கு அன்னதானமும், காதுக்கு ஒரு எப்போவுமே ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷனான ஒரு சவுண்டு ஒலிச்சிக்கிட்டே இருக்கிறத கேட்கும்போது இனி தேமுதிகவை யாராலையும் ஒழிக்க முடியாது. இந்த சவுண்டு இங்கே ஒலிச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் யாரும் தேமுதிகவை ஒழிக்க முடியாது. ஒரு தெய்வமே குடிகொண்ட ஒரு ஃபீல் எனக்கு உள்ளே நுழையும் போது வந்தது. ஏன்னா நான் எப்போவுமே ஸ்பிரிச்சுவலாக திருவண்ணாமலை இப்படி போகிற இடம், திருவண்ணாமலையில் எப்படி அந்த ஒரு ஓம் நமசிவாயன்ற சவுண்டு ஒலிச்சிக்கிட்டே இருக்குமோ அது கேட்குது. ஸோ இது எனக்கு என்ன ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தருதுன்னா, நிச்சயமாக மேடம் எடுத்த முடிவு சரியான முடிவு. ஏன்னா நான் தலைவர் விஜயகாந்த் சாருக்கு மாலை போடுறதுக்காக ஒரு மாலையை வாங்கிறதுக்காக நானும் என்னுடைய உதவியாளரும் போய் வாங்கிட்டு வரும்போது நான் கேட்டேன், அது மாலை யாருக்கு சார் வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னு. மாதிரி விஜயகாந்த் சார் அப்படின்னா அழுதுட்டாப்புல. இப்போ நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். அழுதுட்டாப்புல. எப்படி சார் அந்த பையன் தோத்தாரு? தோக்கவே முடியாது சார். மக்கள் அவ்வளோ துரோகம் பண்ண மாட்டாங்க சார். மக்கள் அவ்வளோ துரோகம் பண்ண மாட்டாங்க சார். நிச்சயமாக நம்ம தப்பு நடந்திருக்கு சார் அப்படின்னு சொன்னார். அதுதான் எல்லாருடைய மனதிலும் இருப்பது. என்னமோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்றது. பணம் விளையாடினது 100%. பாராளுமன்ற தேர்தலில் பணம் பூந்து விளையாடியது அப்படின்னு. அதாவது டிஆர் பாலு என்ன சொல்கிறாருன்னா, நான் சாமி சிலைகளை இடிப்பேன், ஆனால் எனக்கு ஓட்டு வாங்குகிற டெக்னிக் தெரியும் அப்படின்னா என்ன பாருங்கள், என்ன ஒரு ஆணவத்தோட உச்சகட்டம் பாருங்கள். ஆனால் அவர் ஜெயிச்சிட்டார். இங்கே தோத்தது ஜனநாயகமா, மக்களா, மனிதநேயமா? எது தோத்துது? விழிப்புணர்வு இல்லையா யாருக்குமே? எதுக்கு தேர்தல் நடக்குதுன்னு கூட தெரியலையா உங்களுக்கு? அப்போ பணம் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுன்னா, இப்படி ஒரு குணத்தாலேயே இத்தனை கோடி மக்களோட இதயத்தை கவர்ந்து இழுத்த திரு விஜயகாந்த் அவருடைய பார்வைக்கு நம்ம மக்கள் மதிப்பு இல்லைன்ற ஒரு இடத்துக்கு நிற்கணுமா? கிடையவே கிடையாது. நிச்சயமாக இந்த தேர்தலில் திரு விஜய பிரபாகரனுக்கு விஜயம் உண்டு. அது எங்கேயோ மிஸ் ஆகிருக்கு. நிச்சயமாக அதில் ஒரு நியாயமான தீர்ப்பு தேர்தல் கமிஷன் நிச்சயமாக தேமுதிகவுக்கு தரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னாங்க, இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் நான் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், மேடம் கூட்டணி அங்கே போயிருக்கக்கூடாது, தனியாக நின்று இருக்கணும்னு என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு கேப்டனுக்கு வந்த கூட்டம் ஒரு 20 30 லட்சம் இருக்கும், மேலே கூட இருக்கலாம். அத்தனையும் ஓட்டு. அவங்க மட்டும் ஓட்டு கிடையாது, அவங்க ஒரு 10 பேருக்கு சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்தவங்க 10 பேரை சொல்லியிருப்பாங்க. அப்படின்னாலே மினிமம் 2 கோடி ஓட்டு அம்மா தனியாக நின்று இருந்தால் நிச்சயமாக ஒரு பெரிய அதிர்வை உருவாக்கியிருப்பாங்க. இன்றைக்கி பவன் கல்யாண் அப்படிங்கிற ஒரு நடிகர் எப்படி ஒரு ஆந்திரா அரசியலில் ஒரு புயலாக சந்திரபாபு நாயுடு தூக்கி நிறுத்தி இன்றைக்கி ஒரு துணை முதல்வராக வந்திருக்கிற இந்த நிலை நியாயமாக விஜய் பிரபாகரனுக்கு வந்திருக்கணும். பவன் கல்யாணுக்கு ஏற்பட்ட நிலை ஆந்திர அரசியலில் பவன் கல்யாணுக்கு என்ன நிலை மக்கள் கொடுத்தார்களோ அதே நிலையை திரு விஜய பிரபாகரனுக்கு கொடுத்திருக்க வேண்டும். அது எங்கேயோ கால்குலேஷனில் மிஸ் ஆகி போச்சு. அந்த கால்குலேஷன் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏடிஎம்கேன்ற ஒரு கூட்டணி தான், அந்த கட்சி தான் சிங்கம் மாதிரி இருந்த ஒருத்தரை சீர்குலைச்சது அந்த கட்சி தான். ஏடிஎம்கேல அம்மாவை எதிர்த்து பேசினா, துணிச்சலாக பேசினார் அப்படின்றதுக்காக அவங்க கூட இருக்கிற பலங்களெல்லாம் பலகீனமாக்குனாங்க. அந்த பலகீனமாக்குனதில் எப்படின்னா, விஜயகாந்த் சாரோடைய கேரக்டர் என்னென்னா,
எதையும் அவர் மன்னிப்பார். கூட இருக்கிறவங்க துரோகம் பண்ணதை அவர்கள் தாங்கிக்க முடியாது. இஸ் வெரி சென்சிட்டிவ். எனக்கு தெரியும், அவர் ரொம்ப குழந்தை அவர். அப்போ அவர் கூட இருந்த ஆட்கள் எல்லாம் பிடுங்கினாங்க பார்த்தீங்களா, அங்கே வந்து புரட்சி கலைஞர் பிடுங்கினதில் தான், கூட இருந்தவங்களை பிடுங்கினதெல்லாம் புரட்சி கலைஞர் வந்து ஷேக் ஆகிட்டார். ஸோ அதோட கண்டினியூஷன் என்ன ஆயிடுச்சுன்னா ஹெல்த் டிசப்பாயிண்டட் ஆகி ஒரு மாதிரி வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போது அதிமுகன்ற அந்த கட்சியோட சேர்ந்தது தான் இன்றைக்கி வந்து தப்போ அப்படின்னு தோணுது. ஒன்று தனியாக நின்று இருக்கணும், இல்லைன்னா பிஜேபியோட நின்று இருக்கணும். ஏன் பிஜேபியோட நிற்கணும்னா 2014 மோடி அவர்கள் விஜயகாந்த் அவர் மேலே அவ்வளோ ஒரு லவ், அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட். அவங்க கூட்டணியில் தான் எல்லாருமே சேர்ந்து இது பண்ணாங்க. தமிழகத்தில் அப்போ ஜெயலலிதான்னு ஒரு வெரி பவர்ஃபுல், அதாவது வெறும் மக்கள் செல்வாக்கு மட்டுமல்ல, பண அதிகாரம் எல்லாமே இருந்ததுனால சீட்டு வாங்க முடியல. ஆனால் சரியான ஓட்டு வாங்கினாங்க, எல்லாருமே நல்லா ஓட்டு வாங்கினாங்க. அவர் பிரதமராக பதவி ஏற்கும்போது திரு மோடி அவர்கள் ஆனர் பண்ணுறதுக்காக கூப்பிட்டது திரு விஜயகாந்தை. ஸோ அப்படி ஒரு நட்பு இருக்கும்போது மேடம் வந்து இந்த இடத்துல பிஜேபியோடு சேர்ந்துருக்கணும். ஃபஸ்ட்டு சாய்ஸு தனியாக நின்று இருக்கணும், செகண்ட் சாய்ஸு பிஜேபியோட சேர்ந்து நின்று இருந்தாங்கன்னா நிச்சயமாக பவன் கல்யாணை விட பவர்ஃபுல் ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு செல்லப்பிள்ளையா நம்மளுடைய விஜய் பிரபாகரன் வந்திருப்பார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாமே ஒரு அனுபவங்கள் தான். ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நிச்சயமாக இப்போ ரீகவுண்டிங்கில் ஏதோ ஒன்று நடக்கும், நிச்சயமாக ஒரு பாசிட்டிவாக ஒன்று நடக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை சார். ஓகே சார், விருதுநகரை பொறுத்த வரைக்கும் அதாவது மாணிக்கம் தாகூர் வாசஸ் விஜய் பிரபாகரன் இருந்த அந்த போட்டி இருந்துச்சு. ரிசல்ட் எண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10-11 ஆயிடுச்சு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் புதுச்சேரி அல்லாமல் தமிழ்நாட்டில் 39 தொகுதியிலும் வெற்றின்ட்டார் 7 மணிக்கு. அதாவது அங்கே தொகுதியில் கவுண்டிங் நடந்துகிட்டு இருக்கு, இவர் வெற்றிங்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது சார், நான் ஃபஸ்ட்டு 8-8:30 ஓட்டு எண்ணதை நான் ஒரு நார்த் இந்தியன் சேனலில் பார்க்குறேன். அந்த நார்த் இந்தியன் சேனலில் எடுத்தோடனே டிக்ளேர் பண்ணது திரு விஜய் பிரபாகரனுடைய வெற்றியை தான் டிக்ளேர் பண்ணாங்க. அந்த தபால் ஓட்டுகள் எண்ணுவாங்க இல்லையா, அதில் என்ன அவங்க சர்ப்ரைஸாக சொன்னாங்கன்னா, தபால் ஓட்டுகள் எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு ஃபேவராக தான் இருக்கும், ஆனால் அதை மீறி இவர் வராருன்னா இவர் தான் வந்து ஸ்வீப்பில் வருவார்னு இவர் ப்ளஸ் இன்னொருத்தர் 2 பேர் சொன்னாங்க. நாகேந்திரன், இவர் நம்ம திருநெல்வேலி தொகுதி பிஜேபி 2 பேரையும் தான் சொன்னாங்க. இது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குன்னே சொன்னாங்க. ஆனால் அப்படி மாற்றத்தை உருவாக்குன்னு சொன்னது மதியானம் ஒன்று மாற்றம் ஏமாற்றம் ஆயிடுச்சு. எங்கே அந்த என்ன நடந்ததுன்னு தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி 40க்கு 40ன்றது திரு தளபதி ஸ்டாலின் அவர்கள் பிகினிங்லேருந்தே அதை வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அது எப்படி அது வந்து சாத்தியமாச்சு அப்படிங்கிறது உண்மையிலே அது வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற, ஏன்னா இது வரைக்கும் எப்போவுமே தோத்துட்டா உடனே மிஷினில் குறை சொல்லுவாங்க, இயந்திர மிஷினை மாற்றணும், கையில் ஓட்டு போடுங்க, அதுதான் வந்து ஜனநாயகம்னு ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கி ஒருத்தர் வாய் திறந்தாங்களா பாருங்கள். ஏன்னா அதில் பொய் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இதில் மிஷினில் பொய் இல்லை, அதில் ஒரு நேர்மை இருக்குன்னு தெரிஞ்சு அப்போ பொய்யா எண்ணத்தை கட்டமைக்கலான்னு பார்த்து என்னமோ கட்டமைச்சிருக்கிறாங்க, கூட்டமாக கட்டமைச்சிருக்கிறாங்க. அதாவது மிகப்பெரிய கூட்டமாக ஒன்றை கட்டமைச்சு முன்னாடியே அவங்க பிளான் பண்ணி தான் இது வந்து இந்த வெற்றியை அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்களோ. பர்டிகுலராக எனக்கு சார் பிஜேபி ஒரு 5 வரும் 3 வரும் ஏதோ ஒவ்வொருத்தரும் ஒரு கணிப்பில் இருந்தாங்க. ஆனால் எல்லாரோட ஒட்டுமொத்த கணிப்பு என்னவாக இருந்ததுன்னா விஜயகாந்த் சார் பையன் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக. ஈவன் தாகூரே கூட வீட்டில் வந்து சொல்லியிருப்பார், மாணிக் தாகூர் கூட எனக்கு என்னமோ டவுட்டு தாம்மா, அது அந்த அந்த பையனுக்கு தான், அவருக்கு தான் போய் சேரணும்னு. ஈவன் தாகூருக்கு நல்ல மனம் இருந்தால் அவரும் ஓட்டு யாருக்கு போட்டுப்பார்னா திரு விஜயகாந்துக்கு சன்னுக்கு தான் போட்டிருக்கணும் நியாயமாக. அந்த அளவுக்கு எல்லாரும் நேசிக்கப்பட்ட ஒரு விஜயகாந்த் சாருடைய பையனுடைய தோல்வி தான் இப்போ நம்ம பல கேள்விகளை முன்வைக்குது. அந்த தோல்வி தான், மிச்சம் எல்லாத்தையும் விடுங்க, ஏன்னா மிச்சம் எல்லா இடங்கள்லையும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அந்த தோல்வியை யாராலையும் ஏற்றுக்க முடியல. அதில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்குதுன்றது மட்டும் நல்லாவே தெரியுது. சரி, இப்போது விருதுநகரை பொறுத்த வரைக்கும் ஒரு குழப்பம் நடந்திருக்கு அப்படிங்கிறீங்க இல்லையா, அது வந்து தமிழ்நாட்டு அரசின் மீது அந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்களா, இல்லை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மீது வைக்கிறீங்களா? இல்லை, எலெக்ஷன் கமிஷனை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன் குறை சொல்ல முடியாதுன்னா, அவங்க கிட்டத்தட்ட 45-50 நாள் எடுத்து இதுவரைக்கும் செயல்படாத வகையில் செயல்பட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஓட்டுகள் கம்மியாக பதிவாகிருக்கு. சென்னை மாதிரியான தொகுதிகளெல்லாம்
ஓட்டு ரொம்ப கம்மி. அது வந்து ஜனநாயக கடமையை வந்து மக்கள் இன்னும் செய்ய புரிஞ்சிக்கலையோ, விலை ஏற்றினா மட்டும் ஆளாளுக்கு பேசி கத்துறாங்க. விலை ஏறிடுச்சு, அது ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் ஓட்டு போட யாரும் வர்றதில்ல. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய குற்றம் தான். பணம் கொடுத்து உங்களை ஈஸியாக விலைக்கு வாங்கலான்னு. சார் எனக்கு ஒன்று தான் சார் ரொம்ப வருத்தமாக இருக்குது. மக்களை இவ்வளோ சாதாரணமாக எடை போட்டு வச்சுருக்காங்க. மக்களுக்கு இது தெரியவே இல்லையா? உன்னை நான் காசுக்கு வாங்குவேன் அப்படின்னா உன்னை நான் குற்றவாளியாக்கி உன்னை திருடனாக மாத்துறன்றது தானே சார் கான்செப்ட்டு. அப்படி அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதே மக்களுக்கு தெரியாமல் இருக்காங்களா, இல்லை வாங்கினவனுக்கு நன்றியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களா? நன்றியை எங்கே காட்டணும்? நாட்டுக்கு காட்டணும். திருடனுக்கா நன்றியை காட்டுறது? எனக்கு இது மாறினா தான் சார் ஒரு ஜனநாயக மாற்றம் தமிழகத்தில் வரும். ஆல்மோஸ்ட் வெளியே எல்லாமே பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த காசு கொடுத்து ஜெயிக்கலாங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தது திரு கலைஞர் அவர்கள் தான். அதுக்கு முன்னாடிலாம் காமராஜ் காலத்துலலாம் கடமையை செய் ஓட்டு கேளு. அப்படி கடமையை செய்கிற காமராஜ்ன்ற ஒரு நல்லவரை தோக்கடிக்கணும்னா காசை கொடு, பொய்ய சொல்லு, ஜெயிக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்ததே திரு கலைஞர் அவர்களுடைய. அவர் தான் அதை ஆரம்பிச்சு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் திரு எம்ஜிஆர் வர்றாரு. எம்ஜிஆரை வந்து வெல்லவே முடியாதுன்ன உடனே அங்கே தான் அந்த காசு, பொய்யான வாக்குறுதிகள். ஏன் சார் 1 லட்ச ரூபா உங்கள் பேங்க்கில் எப்படி சார் போட முடியும்? ராகுல் காந்தி சொல்லி எப்படி போட முடியும்? ஹவ் இட் இஸ் பாசிபிள்? எங்கே நீங்கள் என்ன கொள்ளடிச்சு தான் வரணும்? கொள்ளை நீங்கள் அடிக்கிறதே சரியாக இருக்குது, இவங்களுக்கு கொடுக்குறதுக்கு நீங்கள் எங்கே போய் கொள்ளடிக்க போகிறீங்க? ஸோ எல்லாமே பொய். இப்போ இவங்க பொய் சொல்கிறாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு மக்கள் இருக்காங்கன்னா அப்போ மக்களை நம்ம என்ன எப்படி அவங்கள வந்து கரையேற்றுறதுன்றது தான் இப்போ கவலையே. எல்லா மக்களுக்குமே நல்லா தெரியுது இவங்க கொடுக்குற எதையுமே செயல்படுத்த முடியாதுன்னு தெரியுது. இங்கே திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் செயல்படுத்த முடியாதுன்னு நல்லா தெரியும். ஏன்னா ஏற்கனவே சொன்ன செயல்பாடு எதையுமே செய்ய முடியல. ஏற்கனவே கொடுத்த அறிக்கை தான் திருப்பியும் கொடுத்தாங்க. இல்லை, நீட் தேர்வுன்னு சொன்னாங்க, இது வரைக்கும் பண்ண முடியல. இப்போ கேஸை நான் வந்து குறைச்சி தருவேன், பெட்ரோலை குறைச்சி தருவேன், டோல்கேட்டை எடுத்துருவேன். ஏதாவது ஒன்று பாசிபிளாக பாருங்கள். எதுவுமே பாசிபிள் கிடையாது. இதில் ஹைலைட்டாக 1 லட்ச ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும்னு சொன்னது ஹைலைட்டாக ஒரு பொய், உச்சக்கட்ட பொய். அந்த உச்சக்கட்ட பொய் தான் உத்தரப்பிரதேசத்தில் இவ்வளோ பெரிய ஓட்டுகளை வாங்கி வச்சுருக்கு. இப்போ அதை நோண்டுறாங்க. எப்படி வந்து இங்கே வந்து விருதுநகரில் அந்த விஷயத்தை நோண்டுறாங்களோ அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் இவ்வளவு பெரிய ஓட்டு ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ரைட்டாக எல்லாருக்குமே கையில் இல்லை இது கொடுத்துருக்காங்க சார், டாக்குமெண்ட்டே கொடுத்துருக்காங்க, நீங்கள் காட்டிட்டு வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு மக்களை ஏமாத்துறவங்க, அரசியல்வாதிகளை நம்பி ஓட்டு போடுற மக்கள் என்னைக்கு மாறுறாங்களோ சார் அன்னைக்கு தான் சார் ஜனநாயகம் மலரும். இப்போ நம்ம எல்லாருடைய ஒரே கடமை, பணம் வச்சிருக்கிறவன், திமிரு பிடிச்ச பணம் வச்சிருக்கிறவன் ஓட்டு போட வர்றதில்லை சார். அப்பர் கிளாஸ்லாம் ஒய் ஷுட் ஐ அப்படின்னு அப்படியே சொல்கிறதுக்குறான், லீவ் போட்டு ஊருக்கு போகிறான். அவன் ஒரு குற்றவாளி. 2வது குற்றவாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா படிப்பறிவு இல்லாமல் காசை வாங்கிக்கிட்டு அது ஓட்டு போட்டு நாடே குட்டி சவராக போகுது, கெட்டவனை செலக்ட் பண்ணுறதுனாலன்னு அவனுக்கு தெரியாமல், அவனை எஜுகேட் பண்ணாமல், படிக்காதவனை எஜுகேட் பண்ணாமல், படித்தவனை சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஓட்டு போட வைக்காமல் இந்த நாட்டில் மாற்றம் வராது சார். இது தொடரும் சார். திமுகவினுடைய ஆட்சியில் கஞ்சா வழக்கு தொடர்ந்து ஊழல் வழக்கு வரைக்கும் தொடர்ந்து பல பிரச்சனைகள் மக்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது திமுகவினுடைய எதிர்ப்பாளைகள் அது ஓட்ட அதிமுகவுக்கும் பாஜகவும் கன்வெர்ட் ஆகும்னு ஒரு கருத்து கணிப்பும் இருந்துச்சு. ஆனால் திமுக 40க்கு 40 வர காரணம் என்ன? இது என்னென்னா சார், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் த எப்படி நீங்கள் வந்து டிஆர் பால் அவ்வளோ தைரியமாக சொல்கிறாரு. நான் வந்து டிஆர் பால் இருக்கிற தொகுதியில் தான் நான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா சார், அவருக்கு ஓட்டு கேட்க கூட வரல அவர். ஏன்னா அவருக்கு தெரியுது இந்த கூட்டணி எல்லாம் பிரிஞ்சு கிடக்குதுங்க, புலிகள் எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிஞ்சு கிடக்குது. அப்போது புலிக்கு எதிரான ஒரு மிருகம் வந்து ஈஸியாக ஜெயிச்சிரும்னு அவங்க நினச்சது நம்மக்கிட்ட ஒத்துமை இல்லாமல் போச்சோ. உதாரணத்துக்கு நான் வந்து 3 மாதத்துக்கு முன்னாடியே நான் வந்து பாரிவேந்தர் ஐயா பாரிவேந்தர் கூட தான் நான் ட்ராவல் பண்ணுறேன், பச்சைமுத்து பாரிவேந்தர் ஐயா கூட. அப்போ நான் ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா அவர் வந்து திரு எடப்பாடி அவர்கள் கூட நேரடியாக அப்பப்போ பேசுகிறவங்க. அதே மாதிரி திரு விஜயகாந்த் சார் இருக்கும்போது ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க. அப்போது நான் ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா தயவு செய்து எடப்பாடி கிட்ட வார்ன் பண்ணுங்கய்யா, அவர் மட்டும்
பிஜேபியை வந்து எந்த காரணத்துக்காக அவாய்ட் பண்ணாருன்னா அவருக்கே பிரச்சனை வரும். இதை நான் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னேன் ஐயா கிட்ட. அவங்களும் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா சார், ஏடிஎம்கேவுடைய தவறு எங்கன்னா, இதில் நம்ம சீட்டு வாங்குகிறோமோ பெருசாக வாங்குகிறோமோ இல்லையோ, ஓட் பேங்கை காட்டிட்டோம்னா சட்டசபை தேர்தலுக்கு நமக்கு பலமாக இருக்குன்னு அவருடைய கால்குலேஷன். அதுதான் அவர் பார்லிமெண்ட்டாக வந்து அவர் பெருசாக எடுத்துக்கல. இல்லை, அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு இல்லையா? சிங்கிள் லீடராக 1% ஓட்டு அதிகம் தான் வாங்கியிருக்காரு. வாங்கியிருந்தாலும் சார், நியாயமாக இப்போ நீங்கள் கேட்ட கேள்வின்னா, டிஎம்கே மேலே இவ்வளோ அதிருப்தி இருந்து எப்படி ஓட்டு வாங்குறாங்கன்னு கேட்குறீங்களா? டிஎம்கே நியாயமாக மக்களுடைய அதிருப்தியில் 40ல் 4 வந்தது வந்திருக்கவே கூடாது. 4 சீட்டு கூட வரக்கூடாது சார். அவ்வளோ அதிருப்தி சார். சார், நான் எங்கள் அப்பா அம்மாலாம் டிஎம்கே தான். ஆனால் நெஜன்னு ஒன்று நம்ம பேச வரணும்ல, ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் 40 ஏன் வந்துன்னா, நீங்கள் எல்லாருமே பிரிஞ்சு கிடக்குறீங்க. இப்போது நான் ஓட்டு போட போகிறேன், எனக்கு யாரை பிடிக்கணும், யாரைன்னா டிஎம்கே சார். இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்போவுமே டிஎம்கேன்றது ஒரு ஆல்டர்னேட்டிவ் கட்சி. நல்லா புரிஞ்சுங்க. அது வந்து ஸ்டேட் கட்சியே கிடையாது. எம்ஜிஆர் இல்லைன்னா இவர் வருவார், ஜெயலலிதா ரொம்ப தப்பு பண்ணிச்சுன்னா இவர் வருவார். அப்படி தான் டிஎம்கே இந்த வாட்டி ஏன் வந்ததுன்னா, 2 முறை ஏடிஎம்கே கண்டினியூஸாக வந்ததுனால 3வது வாட்டி வந்தது. இல்லைன்னா டிஎம்கே மேலே பெரிய தமிழக மக்களுக்கு பெரிய அன்போ பற்றுதலெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு சில ஓட் பேங்கை அவங்க ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு டீமே இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வேறு எந்த வேலையும் இருக்காது. அவங்களுடைய ஒரே வேலை அந்த டிஎம்கேவுடைய ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு அவங்க வந்து காலையிலேருந்து ஆரம்பித்து நைட்டுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு இன்கம் ரெடி பண்ணிட்டு போவாங்க. இந்த மாதிரியாக தமிழ்நாட்டில் ஒரு 30லேருந்து 40 லட்சம் பேர் ஒரு டிஎம்கே, அதே மாதிரி ஏடிஎம்கேக்கும் அது இருக்குது. ஸோ இப்போது அவங்க தான் கட்சியோட பேஸு. நாங்கள் வந்து ஊடுருவி இருக்கோன்னு சொல்கிறது இப்படி தான் ஊடுருவி இருக்காங்க. இவங்க எல்லாம் பெரிய மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறதோ, இல்லை மக்களுக்கு நல்வழி காட்டணும்னு நினைக்கிறதோ, சாராயம் குடித்து சாவுறாங்களே, நம்ம கூட இருந்தவனே செத்தானே, இதை போய் ஐயா கிட்ட சொல்லுவோன்னு சொல்கிறவங்களாம் கிடையாது. எல்லாருமே அதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறாங்க. அதில் தான் அந்த ஓட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த ஓட்டு கூட இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அது டிஎம்கேக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் எப்போவுமே கூட்டணியை ஸ்ட்ராங்காக வைப்பார். கலைஞருடைய தந்திரமே என்னென்னா, கூட்டணி ஸ்ட்ராங்காக வைப்பார். அந்த கூட்டணியில் தான் அவங்க தொடர்ந்து ஜெயிச்சிட்ருக்காங்க. நீங்கள் ஒரே ஒரு முறை சீமான் தனி கட்சி மாதிரி டிஎம்கே தனி கட்சின்னு சொல்லி ஜெயிக்க சொல்லுங்கள் சார். அப்போ வந்து உண்மையிலே நம்ம வந்து ஹேட்ஸ்ஆப் பண்ணோம். எப்போ பார்த்தாலும் கூட்டணி கூட்டணி கூட்டணி. அந்த கூட்டணியால் நமக்கு என்னப்பா, நாட்டுக்கு என்னப்பா அப்படின்னா குழி தான். கூட்டணி நல்லா இருக்கும், நமக்கு என்னன்னு பார்த்தா முன்னாடி பெரிய குழி தான். ஸோ அந்த குழியில் தான் தொடர்ந்து நாம் தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறோம். எதிர்காலமும் தள்ளப்படுமோன்ற பயம் இருக்குது. நான் விஜயகாந்த் சார்லாம் வந்து வரும்போது மொத்த தமிழ்நாடு ஏன் சார் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுச்சு? ஆள் இல்லை இங்கே. ஏன் எடுத்தவன அவ்வளோ ரைஸ் ஆனார் அவர்? ஏன்னா வேணும், இங்கே ஒரு நல்லவன் வேணும், நேர்மையான ஒரு தலைவர், நேர்மையான ஒருத்தர் வேணும், நல்லவன் வேணும், எனக்காக பேச ஒருத்தர் வேணும் அப்படின்னு தான் திரு விஜயகாந்த் சார் அவ்வளோ நம்பினாங்க. ஓகே, காலங்கள் இதுவாகிடுச்சு. பட் பரவாயில்ல, அவர் 2 சிங்கக்குட்டிகளை தானே தந்துட்டு போயிருக்காரு. அரசியலுக்கு ஒரு சிங்கக்குட்டி, சினிமாவுக்கு ஒரு சிங்கக்குட்டின்னு ஒன்று கொடுத்துட்டு போயிருக்காரு. காலம் அதை ரெடி பண்ணோம், மோல்டு பண்ணோம். அது வரைக்கும் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் டிஎம்கே என்பதோடைய வெற்றி எதிர்கட்சிகளுடைய கூட்டணியில் சுயநலமாகவும் தன்னுடைய ஈகோவையும் எடுத்து வந்து ஈகோவை காட்டுறதுனால தான் எதிராளிக்கு வெற்றி. எதிராளினா டிஎம்கேவோட வெற்றி, வேறு எதுவும் கிடையாது.